என்னது? உங்களுக்கு பிடிச்சதுதான், பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் தான். உங்க பழைய ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கடையில அடிக்கடி வாங்கி சாப்பிடுவீங்கல்ல, அந்த பக்கமா போனேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். டேய், என்னை விட்டு போக போறேன்னு எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றியா? என்னாச்சுங்க? ஏன் மூடி வைக்கிறீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். ஆனா நீ எனக்கு இதை வாங்கிட்டு வந்ததா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இப்படிலாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சே. ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு. ஒரு ஃப்ரெண்டா வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஓ, சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கவா? கேளு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு லைஃப்ல ஏதாச்சும் இருக்கா? அது என்னன்னு சொல்லுங்க. இது நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமாடா? என் லைஃப்ல எனக்கு பிடிச்சதே நீ மட்டும் தாண்டா. என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு யோசனை? இல்ல, நீ பாட்டுக்கு பொதுவா என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டியா, அதான் என்னன்னு புரியல. பிடிச்ச ட்ரெஸ், பிடிச்ச பாட்டு, பிடிச்ச புக், இப்படி நிறைய இருக்கு. நீ எதை கேக்குற? அத கேட்கலங்க. உங்க குடும்பம், உங்க வேலையை தாண்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன? உங்களோட கனவு, ஆசை, அப்படி கேக்குறேன். அப்படி ஒண்ணு இருந்துச்சுங்கிறதே மறந்து போச்சு. சரி, என்ன விட, உனக்கு இந்த மாதிரி எதுவும் கனவு, ஆசையெல்லாம் இருக்கா? எனக்கு என்னங்க, எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாம சுத்திட்டு ஜாலியா இருந்துட்டு மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு நானும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப் அப்படிதாங்க இருந்துச்சு. புரியுது பார்த்திபா, நீ திரும்பவும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். என்னங்க, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நான் சொல்லிட்டேன்ல, இப்போ நீங்க சொல்லுங்க. லைஃப்ல இந்த மாதிரி ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அது என்ன? இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்கிற ஒரே ஆசைதான் வாழ்நாள் முழுக்க உன் கையை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறது தான். ஆனா அதை வெளிப்படையா கேட்கிற நிலைமையில நானும் இல்ல. நான் இந்த திண்ணையில உட்காரலாமா, இல்ல எங்களுக்கு அந்த திண்ணையா? அரவிந்த், ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மனசுல இறக்கம்னு ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சா? ராதிகா, நீங்களே சொல்லுங்க. பிரெக்னண்டா இருக்கிற யாரோ ஒரு பொண்ணா இருந்தா கூட எல்லாருமே பாசமா பாத்துப்பாங்க. ஆனா நான் உங்க வைஃப், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்களே. என் மனசு வருத்தப்பட்டா நம்ம குழந்தைய தானே அது பாதிக்கும். அத கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? தப்புதான் ராதிகா, நான் பண்றது தப்புதான். நான் உங்ககிட்ட அன்பா நடந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி உன் மனசு வருத்தப்பட்டா அது குழந்தையும் பாதிக்கும்ல. அப்போ அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்ன்ற உன்னோட கெட்ட புத்தி அந்த குழந்தைய பாதிக்காதா ராதிகா? அரவிந்த், ஏண்டி என்கிட்டயே உன் நாடகத்தை நடத்த வந்திருக்கியா? நிஜமாவே உனக்கு குழந்தை மேல அக்கறை இருந்திருந்தா நீ எப்பவோ கிளம்பி என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப. குழந்தையே வேணான்னு அழிக்க பிளான் பண்ணுவதானே நீ? வேண்டாம் அரவிந்த், என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்கிட்ட நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. நான் ரொம்ப மோசமானவன். ஐயோ,
என்ன இப்படி சொல்ற? இதை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன் ராதிகா. நீ மோசமானவ இல்ல, சான்ஸே இல்ல. நீ ரொம்ப மோசமானவ அரவிந்த். ஏய், என் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏற்கனவே நீ நிறைய செஞ்சுட்ட. இதுக்கு மேல உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதா உனக்கு புத்திசாலித்தனம். ஓ, அதுக்கு அவ கால்ல போய் விழ சொல்றியா? அக்கா என்ன மன்னிச்சிடுன்னு போய் அவகிட்ட பாசத்தை காட்டணுமோ? தேவையே இல்ல. நீ யார்கிட்டயும் பேச வேணாம், யாரு காலையும் விழ வேணாம். கிளம்பி இப்பவே என் கூட வந்துரு. இப்பவே, இந்த நிமிஷமே நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத நம்ம சந்தோஷமா வாழ்வோம். அரவிந்த், உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இப்ப ரஜினி கூட செகண்ட் தான். என் லிஸ்ட்ல முதல் எதிரியே நீதான். இப்ப நீ எனக்கு எதிரா செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ ரொம்ப வருத்தப்படுவ. வருத்தப்பட வைப்பேன். ஓ ரியலி? ஓகே. அப்ப நான் இதே மாதிரி நிறைய பிரியாணி சாப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்றேன். சாப்பிடுவோம். தோத்து போறதுக்குன்னே ஸ்பெஷலா உன் பிறந்தநாள் அன்னைக்கே ஒரு சவால் விட்டுருக்க. ஆல் தி பெஸ்ட் டார்லிங். ஓ, கை கொடுக்க மாட்டல்ல? அம்மா அம்மா உனக்கு என்ன புத்தியா கெட்டு போச்சு? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளை இப்படி போட்டு அடிக்கிற? அப்படி என்ன தப்பு பண்ணாவ? 10 பைசா சம்பாரிச்சு கொடுக்க வக்கல்ல. தோளுக்கு மேல வளர்ந்து என்ன பிரயோஜனம்? இவனை எல்லாம் கொல்லணும். அம்மா, யார் மேல இருக்கிற கோவத்தை ஏன் நீங்க முரளி மேல காட்டுறீங்க? அப்படி அவன் என்னதான் தப்பு செஞ்சான்? இந்த திருட்டு ராஸ்கல் வீடு இருக்கிற நிலைமையில 4 காசு சம்பாரிச்சு கொடுக்காம நான் கேஸுக்காக வச்சிருக்க 2000 ரூபாய திருடிக்கிட்டு போறான். கைய உடைக்கணும். அடிக்காத ரஞ்சிதம், விடு. தோளுக்கு மேல வளர்ந்துருக்கானு என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்ல. ரஞ்சிதம். போதுமாடி, போதுமா? இப்படி எல்லாம் நாங்க அடிச்சுக்கிட்டு கேவலப்படணும் தானே நீ ஆசைப்பட்ட? அது நடந்துருச்சு. இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? மா, ஒரு ஜஸ்ட் 2000 ரூபாய் திருடிட்டு போனதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருதா? அன்னைக்கு அவன் ஒரு 15 லட்சம் தூக்கிட்டு போனான்ல, ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு ஏன் அப்ப கோவம் வரல? அன்னைக்கு பணத்தை விட உன் பையன் ஒழுங்கா வீட்டுக்கு வரணும்னு நினைச்ச. இன்னைக்கும் அவன் உன் பையன் தானம்மா, எதுக்கு அடிக்கிற? ஏமா இவ்ளோ கோவம் உனக்கு? சொல்லு, நான் சொல்லட்டுமா? இந்த 2000 உன் காசு. கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயித்த கட்டி நீ சம்பாரிச்சது. அவன் எடுத்தத உன்னால தாங்கிக்க முடியல. இதே மாதிரி தானம்மா அன்னைக்கு எனக்கும். நான் சம்பாதிச்ச பணத்தை அடிச்சு அவன் தூக்கிட்டு போனப்போ அந்த கோபம். நல்ல கேளு ரஜினி, நல்ல கேளு. அன்னைக்கு நான் கோவப்பட்டதுக்கு பணம் போனா போது அவனை ஒண்ணு சொல்லாத, அவன் பாவம்னு சொன்ன. அன்னைக்கு இவன் தானே முக்கியம்னு உனக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு உன் கண்ணுக்கு இவன் திருட்டு பையன் மாதிரி தெரியறானா? ஏன்னா அவன் திருடினது உன் காசு தானே, அப்படிதானம்மா? அண்ணா, ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தி விடலாமா? பாஸ், ஏன் பாஸ்? அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு பார்த்திபா. இவங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்க உனக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. இல்லண்ணா, சாமி விஷயமா இருக்கு. அதுல போய் ஏன் பிரச்சனை பண்ணணும் தான். பிரச்சனை பண்ண போறோன்னு யார் சொன்னது? அவங்க சாமி கும்பிட எப்படி நம்மள சேர்த்துக்கலையோ, நாம தனியா சாமி கும்பிடுவோம். கரெக்ட் சகல, கும்பிட்டே ஆகணும். அதுவும் சாதாரணமா இல்ல, தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிடலாமா? என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க 3 பேரும்? எல்லாம் நல்ல விஷயம் தான் ரஜினி.
நாளைக்கு முனீஸ்வரனுக்கு பூஜையும் மூத்தோர்களுக்கு படையலும் போட்டு சாமி கும்பிடணுமா அத்தை சொல்லிட்டு போறாங்க. ஆ, மாமா இரு நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட சொல்லல, அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. ஆனா நாமளும் சாமி கும்பிடணும்னு சகல சொல்றாரு. இல்ல சகல? எதுக்கு மாமா இதெல்லாம்? வீணா பிரச்சனை பண்றோம்னு ஆயிடும்ல. அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், விடுங்க. அது எப்படி ரஜினி? நம்மள ஒதுக்கி வச்சுட்டு அவங்க தனியா சாமி கும்பிடுவாங்க, நம்ம தனியா சாமி கும்பிட கூடாதா? ஆஹா, நான் கூடாதுன்னு சொல்லல, வேண்டான்னு சொல்றேன், விடுங்களேன். ரஜினி பாத்திபா, நீ சொல்ல. பாஸ் நீங்க போய் சொல்லுங்க, நான்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய், ஆமா பாத்திபா, நீ சொன்னா ரஜினி கண்டிப்பா கேப்பா. போ பாத்திபா, ஓ பார்த்திபா, போப்பா. அதெல்லாம் வேண்டாண்ணே. போ. நான் எதுக்கு சொல்லு வேண்டாம். சொன்னா கேளு பாத்திபா. வேண்டாம், போ சும்மா பாத்திபா. இருக்கேன். சொல்றேன்ல, போ பாத்திபா. போ. போப்பா. போ. போன்னு சொல்றேன். போ. ஆ, ஆ, ரஜினி, ஆ, சொல்லு பார்த்திபா. ஆ, பேசு பாத்திபா. போப்பா. பூஜை பண்ணலன்னா சாமி குத்தம் ஆயிடும்னு சொல்றாங்க. நாமளும் பூஜை பண்ணலாமே. இப்ப என்ன, உனக்கு சாமி கும்பிடணுமா? ம். உனக்கு ஆசையா இருந்தா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன்? அரவிந்த், சகல எல்லாம் வந்துருச்சு இல்ல? எல்லாம் வந்துருச்சு சகல. அண்ணா கொஞ்சம் பெரிய இலையா போட்டிருக்கலாம்ல. போதும் பார்த்திபா, இதுவே கரெக்டா இருக்கே. சரி. பூசாரி, சாமிக்கு வைக்கிற படையில எட்டி பார்த்து நாக்கு ஊர்னா சாமி குத்தம் தானே? ஆமா ஆமா, பெரிய பாவம் அது. முனீஸ்வரன் கோவக்காரராச்சே, சும்மா விட மாட்டாரு, சாபம் விட்டுருவாரு. சாபமா? ஏங்க ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க எல்லாரும், இனிமே இந்த பூசாரி எல்லாம் நம்ப வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், நாமளே சாமியை கும்பிட்டுக்கலாம். கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக எதையும் தாங்கிக்கிற மனசு உனக்கு. உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு நான் காவல் இருப்பேன். உன்னை எதிர்த்து நிக்கிறவனுக்கு வாழ்க்கையே இல்ல. ஏய்! ஏய்! உன்னை நான் பாத்துக்கிறேன் தாயி. நீ ஏன் புள்ள? நீ இந்த முனீஸ்வரனோட புள்ள. யோகக்காரிணி, நீ தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். ஏய்! என் மனசுல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போற மாதிரி எல்லாமே என் கையை விட்டு போயிட்டு இருக்கு சாமி. போற மாதிரி தானே இருக்கு, போகலையே. அது போகவும் போகாது. எது நல்லதுக்கு எது கெட்டதுக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். எது நடந்தாலும் அதுவும் நல்லதுக்குதான். அப்படியே நினைச்சுக்க. நல்லதே நடக்கணும் நம்பு. இப்படியே எவ்வளவு நேரம் தான் எல்லாரும் இருப்பீங்க? வேற என்னமா பண்ண சொல்ற? எந்த வழியும் இல்லாம இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே. அக்கா, அங்க ரஜினிக்கு வேலை இல்ல, பார்த்திபனுக்கும் வேலை இல்ல, மாமா எல்லாம் வேலைக்கு போக வாய்ப்பே இல்ல. அவங்களே தைரியமா தானே இருக்காங்க. நாம இத்தனை பேர் இருக்கோம், எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அவளுக்கு இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா அவ படிச்சிருக்கிற படிப்புக்கு எப்ப வேணாலும் வேலை கிடைக்கும். இங்க நிலைமை அப்படியா இருக்கு? ஏமா, நாங்களா படிக்காமலையா இருக்கோம்? ஏன் இப்படி பேசுற? என்னடா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்?
படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைக்கு போன எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? அம்மா சொல்றது சரிதானே முரளி. அவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய ஆட்கள் வேற தெரிஞ்சிருக்கு, வேலை ஈஸியா கிடைச்சிரும். ஆனா நம்ம நிலைமை அப்படி இல்லையே. அதிகா, அரவிந்த் மாப்பிள்ள அந்த பக்கம் இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் பிளஸ் தாமா. அவர் எப்படியாச்சும் நம்ம பக்கம் வரணுமா, அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. பா போங்கப்பா, வாய்ப்பே இல்ல. இந்த மொத்த பிளானுக்கும் பின்னாடி அரவிந்த் தான் இருப்பாரு. அவரு சரியான கிரிமினல். நான் சொல்லும் போது யாராவது கேட்டீங்களா? அவர்லாம் நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீட்டு வாடகை ஒண்ணுதாண்டி இல்ல, மத்தபடி பால், கரண்ட், கேஸ்னு மளிகைன்னு ஒவ்வொரு மாசமும் செலவு நினைச்சா எனக்கு தலையே சுத்துதடி. மா, எதுக்கு நீ இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வீட்டு செலவுல நாங்க பாத்துக்க மாட்டோமா? என்ன மாசத்துக்கு ஒரு 15,000 இருந்து 20,000 ரூபாய் செலவாகுமா? மாசம் 15,000மா? குடும்ப செலவு பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கரண்ட் பில்லுக்கு 8,000 இருந்து 10,000 வரைக்கும் ஆகுது தெரியுமா? 10,000? ஆமா. 10,000 ரூபாய் மாசம் வர அளவுக்கு அப்படி என்ன பண்ணுவீங்க நம்ம வீட்டுல? ரஜினி ரூம்ல மட்டும் தான் ஏசி இருந்துச்சு, இப்போ எல்லா ரூம்லயும் ஏசி இருக்குல்ல, அதுக்கே ஆகாதா? அதோட மளிகை பொருளை மாசத்துல 2 தடவை இல்ல 3 தடவை வாங்க வேண்டியதா இருக்கு. ஓஹோ, அது எவ்வளவு வருது? அதுவே மாசத்துக்கு எப்படியும் 15,000 வந்துரும். நீ என்னமா எல்லா செலவையும் டபுள் டிஜிட்லயே சொல்லிட்டு இருக்க? சிங்கிள் டிஜிட்ல இங்க எந்த செலவுமே இல்லையா? சரி, நீ வரிசையா எல்லா செலவையும் சொல்லு. முரளி, நீ பேப்பர் எடுத்து எழுது. சொல்லுமா. கரண்ட் பில்லு, திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு, சொந்தக்காரங்க விசேஷம், தீபாவளி, பொங்கல், இதையெல்லாம் நான் சொல்லவே இல்லையேங்க. இதெல்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் கணக்குல சேர்க்கவே இல்லையேங்க. ஏன் ரஞ்சிதம், அப்ப இவ்வளவு நாளா இந்த வீட்டுக்கு ரஜினி மாசம் 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா? எனக்கே தெரியலங்க. நான் மொத்தமா காசு வாங்கினது இல்ல, அப்பப்போ வாங்குவேன். ஏதோ 30,000 40,000 நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் இவ்வளவுன்னு தெரியுது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. ஐயோ மகமாயி கடவுளே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? ஏய், என்னையும் பாக்குற? ஐயோ, என்னாலலாம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வர முடியாது. இல்லப்பா, நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நம்ம திருப்பியும் ஒரு ஹோட்டல் திறந்துடலாமா? அக்கா, பணத்துக்கு எங்கக்கா போறது? ஏங்க, நீங்க சிங்கமுத்து தம்பி கிட்ட கேட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கி கொடுங்களேன். அடிப்போடி அறிவு கெட்டவள, பணத்தை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்கன்னு உங்க எல்லார்கிட்டயும் தானே சொல்லிட்டு போனான் அவன். அவெல்லாம் பணத்தை தரவே மாட்டான். இத பாருங்க, குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகும் நான் சொல்லிட்டேன். இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதை பாத்துக்கணும். என்ன, இந்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 15,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்பதான் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். 1000 தான் கோவம் இருந்தாலும் நமக்கு லட்சக்கணக்குல செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா ரஜினி. அவன் ஒருத்திய பகைச்சுக்கிட்டது நமக்கு இருந்த எல்லா கதவும் அடைச்சிருச்சு. இப்ப வாழ வழி இல்லாம இருக்கும். இனிமே இந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். கடவுளே, என்ன பண்ண போறனோ தெரியலையே. டேய் முரளி, டேய் என்னடா இந்நேரத்துக்கு எங்கடா தூங்காம போயிட்டு இருக்க? மா, நானே சின்ன பையனா, போயிட்டு வந்து சொல்றேம்மா. வெளியில போகும்போது இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போறதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு இல்ல பார்த்திபா? ஆமாமா. இப்ப பாருங்க, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறேன்ல. மா, நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேம்மா. நைட் ஷோ படத்துக்கு போறோம். போதுமா? போதும் போதும். நீ வெளியில போகும்போது கதவை பூட்டிட்டு போ. வந்து கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காத, சரியா? சரி போ.
அண்ணே ஆ? ஹெல்மெட் லைசென்ஸ்லாம் இல்லாம போனா போலீஸ் பிடிப்பாங்களாம். பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு போனாலும் போலீஸ் பிடிப்பாங்களா? என்ன கதை உடைச்சிருவான் போல் இருக்கு. வரட்டும் வரட்டும். பாத்து கொண்டு வாங்க. சரி மேடம். பாத்துப்பா, மெதுவா கொண்டு வாங்க. பாத்து. என்ன பாது? எங்க மேடம் வைக்கணும்? அதோ அங்க வேண்டாம், அது ஒரு விளங்காத இடம். வேற எங்க வைக்கலாம்? அதோ அங்க வச்சுக்கோப்பா. அங்கயா? என்னடி இவ? என்ன வெயில. அதை தேடி வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, ஏய், வெயில போயிட்டு அறிவு வந்து கெட்டவளே, என்னடி அது? அதானே, என்னது அது? பொழுது போகல, அதான் ஆடுறதுக்கு ஊஞ்சல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஏண்டி நான் கேக்குறேன்ல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. மா, பார்த்தா தெரியலையா? தையல் மிஷின் மா. அது தெரியுது, அது ஏன் இங்க வந்திருக்கு? உங்கள மாதிரி உருப்படாத ஒரு மனுஷன் கூட வாழ்றதை விட இந்த மிஷினை நம்பி வாழலாம் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஏமா, என்னம்மா திடீர்னு இந்த முடிவு? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா லட்சணத்துல ஒரு நல்லவரை பார்த்து கட்டி வச்சிருந்தா நான் இப்படி சீப்பட்டு நிப்பனா? இந்த ஓலெல்லாம் சங்கரி சங்கரி, நமக்கு ஒரு டம்ளர் கிடைச்சிருச்சு. ஏய், அறிவு கெட்டவளே, நீ பாட்டுக்கு அங்க தூக்கி எறிஞ்சிட்டேனா அங்க போனா திரும்ப வராது. அம்மா, உழைச்சு திங்கிறதுக்கு துப்பு இருந்தா திருப்பி கொடுத்திருப்பாரு. இப்படி எல்லாம் சேர்த்து வச்சாதான் உண்டு. டிவி மெக்கானிக்னு சொல்லி ஊர்ல தேடி புடிச்சு கொண்டு வந்து என் தலையில கட்டினீங்க பாருங்க. பா, போடுங்க. என்ன கட் பண்ணுங்க. சங்கரி, இந்தாம்மா, இந்த 2 பிளவுஸ்க்கும் ஊக்கு வச்சுட்டேன். இதோட 12 பிளவுஸ் ஆச்சு, கணக்குல வச்சுக்கோ. ஏன்பா, நம்ம ஒவ்வொருத்தரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க பாருங்கப்பா, இந்த வீட்டுல இப்படி உட்கார்ந்துட்டு சீட்டு விளையாடுனா இந்த வீடு எப்படி விளங்கும்? டெய்லர் மேடம், நாங்க எங்க வீட்டுல உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கோம். அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னது உங்க வீடா? ஆமா, அதான் எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு கோர்ட் சொல்லிடுச்சுல்ல. நாங்க சீட்டு விளையாடுவோம், நடு வீட்டுல கபடி விளையாடுவோம், இன்னும் என்ன வேணாலும் விளையாடுவோம். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்க, கிளம்புங்க. இன்னும் என்னென்ன கர்மத்தெல்லாம் இந்த வீட்டுல பார்க்க வேண்டியிருக்கோம். அட, அத்தை கோவப்பட்டா கூட ராசிதான் போட்டிருக்க. இங்க பாருங்க, டிக்கே. அத்தை சூப்பர் அத்தை. நடு வீட்டுல உட்கார்ந்து சீட் ஆடுறத பாரு. அட, என்ன சகல எடுத்தோன்னு ஜோக்கர் வருதுப்பா. அத்தை திட்டினாலும் திட்டினாங்க, செமையா ஒர்க் அவுட் ஆகுது ஷோ. கருமம், என்ன ஜென்மமோ இவங்க. அட அட அட, பூராமே ஜோக்கரியா? எனக்கு ஒண்ணும் வரலையே. என்ன பார்த்திவா, 5-6 ஆட்டம் ஆடிட்டோம், நானும் சகலையும் மாறி மாறி ஷோ அடிக்கிறோம். இந்த ஆட்டம் உனக்கு போச்சா? சகல, அவன் முழிக்கிற மொழியிலேயே தெரியல. என்ன பாத்திபா, உன்னை எவ்வளவு பெரிய வித்தக்காரன் நினைச்சேன், இப்படி தோத்து போயிட்டியாப்பா. ஆமா, இதுக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்த? போப்பா. பார்த்திபன் தோத்து போறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அவெல்லாம் போனா போறதுன்னு உங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கான். காமெடி பண்ணாத ரஜினி. விட்டு கொடுத்து ஆடுற ஆட்டம் எது, நிஜமாவே தோத்து போறது எதுன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? மாமா, உங்களுக்கு தெரியும்ல.
முரளி கூட விளையாடி பார்த்திபன் 1 லட்சம் ஜெயிச்சு கொடுத்திருக்கான். இருக்கட்டுமே ரஜினி, அதெல்லாம் அப்போ பழைய கதை. இப்போ பார்த்திபன் ஃபார்ம்லயே இல்ல, அவன் எல்லாத்துலயும் ஃபிளாப் தான். ஓ அப்படியா? அதையும் பாப்போம். நான் வரேன். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். குட் மார்னிங். நான் ஓஎம் இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்றேன். One moment please. ஓகே ஓகே ஓகே. என்ன சகல இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அப்படி யார் போன்ல? அண்ணே, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கால். அதுக்கா இவ்வளவு ஷாக்கு? ஐயோ அண்ணே, பேசுறது என் பொண்டாட்டி. யாரு? ராதிகாவா? அவ எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து உனக்கு கால் பண்ணுவா? இப்பதானே ரூமுக்குள்ள போனா. என்ன சகல? என்ன புரியல உங்களுக்கு? இன்சூரன்ஸ் கம்பெனில டெலிகாலரா வேலைக்கு சேர்ந்திருக்கா. நமக்கு எல்லாரும் தெரியக்கூடாதுன்னு தான் கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ள போயிருக்கா. அது எப்படி சகல வேலைக்கு சேர்ந்துட்டு உங்களுக்கே கால் பண்ணுவாளா? அட, உங்க நம்பர் அவளுக்கு தெரியாதா? இது பிசினஸ்க்காக வாங்கி இருக்கிற புது நம்பர்னு அவளுக்கு தெரியாது. வேற யாரோ அரவிந்த் நினைச்சிருக்கலாம். ஓஹோ, அப்ப இதுதான் அந்த லேப்டாப் மொபைல் சீக்ரெட்டா? என்ன இவன் போனை கையில வச்சுட்டு இவன் என்ன பண்றான்? சகல நீங்க பேசுங்க, ஆனா குரலை மாத்தி பேசுங்க. இருங்க, நான் மியூட் எடுத்துறேன். ஹலோ. ஹலோ சார். ஒரு முக்கியமான கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிங்க. சொல்லுங்க. ஓ, தட்ஸ் ஓகே சார், தட்ஸ் ஓகே. நான் ஓஎம் இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்றேன். ப்ளீஸ் சார், ஒரு 2 minutes. நான் எங்க கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? கொஞ்சம் கட் பண்ணாம கேக்குறீங்களா? ஓ, தாராளமா சொல்லுங்க. இவ்ளோ ஸ்வீட் வாய்ஸ்ல இத சொன்னா யார்தான் கேட்க மாட்டாங்க, சொல்லுங்க. எருமை எருமை, பாலிசியை பத்தி பேசணும்னா வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கான். எப்படி பழிறான் போன்ல. சகல என்னாச்சு? அவன் என்ன திட்டுறான்னு நினைக்கிறேன். ஏ சண்டைக்கார அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பாடுங்க. சகல பாடுற பாடுறா பாடுறா. ஏ சண்டைக்காரா குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது. குத்து சண்டை இதோட நிப்பாட்டு போதும், முத்த சண்டை என்னோட நீ போடுத்த அலையிற நானோ மனசு திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். சார், எனக்கு அவ்வளவுதான் சார் பாட்டு தெரியும். இது போதும். ரொம்ப கியூட்டா பண்ணீங்க. சார், அப்போ எங்க எக்ஸிகியூட்டிவா உங்ககிட்ட பேச சொல்லட்டா? அவர்கிட்ட நீங்க பிரீமியம் கட்டலாம் சார். இதுக்கு எதுக்கு இந்த எக்ஸிகியூட்டிவ் எல்லாம்? நான் கேஷாவே நேர்ல குடுக்கறேனே. நான் ஜஸ்ட் டெலிகாலர் தான். நீங்க என்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் நீங்க நினைச்சா கொடுக்க முடியுங்க. எப்படி சார் கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். நான் வீட்ல இருந்து தான் வர்க் பண்றேன். நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்க என் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட கொடுத்துருங்க. அவர் வந்து வாங்கிட்டு போகலாம், நேரம் ஆகுமே. நீங்க கதவு திறந்தீங்கன்னா உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடுவேன்.
அனிதா, நீ எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். ஆஹா, அப்படியா? மா, எதுக்குமா இவ்ளோ பூ வாங்கியிருக்க? இந்த பூ வச்சு என்ன பண்ண போற இப்போ? ஆமாண்டி, இந்த பூவை வச்சுதான் உங்க 2 பேரையும் நான் அழகுபடுத்த போறேன். மா, விளையாடாதீங்கம்மா. எதுக்கு இவ்வளவு பூன்னு கேக்குறோம்ல. அடியே, இந்த பூவெல்லாம் கட்டி கொடுத்தா முழத்துக்கு 50-100ன்னு கிடைக்கும்டி. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலையாவது செய்யலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ரஞ்சிதா, சப்பா, ஏங்க, என்னங்க இது? மறுபடியும் செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ரஞ்சிதா. பழைய இடத்துல இல்ல, நான் பேங்க் ஏடிஎம்ல செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணிட்டேன். வேலையில அவ்வளவு கஷ்டம் இல்ல ரஞ்சிதா. சேர் மேல கால் போட்டு அப்படியே காத்தோட்டமா உட்காந்துட்டு இருப்பேன். வெயில் வெக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உள்ள போய் ஏசில உட்காந்துருவேன் ரஞ்சிதா. அங்கிள், அதெல்லாம் சரிதான். ஆனா ஏடிஎம்ல திருட வரவங்க முதல்ல செக்யூரிட்டியை தான் அடிச்சு காலி பண்றாங்க. பாத்துக்கோங்க, பாத்து கவனமா இருங்க. ஏய் அனிதா, வாய கழுவுடி. ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது என்ன குழப்பம்? அத்தை, இதே தானே அனிதாவுக்கும் பார்த்திபனுக்கும் நீங்களும் செஞ்சீங்க. அவங்க அப்பாவை கொன்னுட்டு உங்க பையனுக்கு நீங்க ரிசப்ஷன் நடத்தல? அரவிந்த், விடு. பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறவங்க கிட்ட நீ என்ன பேச சொல்ற? ஆனா அரவிந்த், சங்கரி அக்கா டெய்லரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கிளும் வேலை கிடைச்சு வந்துட்டாரு. இந்த வீட்ல மிச்சம் இருக்கிறது இத வந்து நிக்கிறானே இவன் தான். என்ன பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அதானே, இந்த வீட்ல தண்டமா ஓசி சோறுன்னு சாப்பிட்டு இருக்கிறது அதோ அவங்கதான். அவங்கள போய் கேளுங்க. என்னது, நான் ஓசி சோறு சாப்பிடுறேனா? இத பாரு, அது நிக்கிறாரே எனக்கு தாலி கட்டினவரு, அவரு சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கறதுல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த வீட்ல ஓசி சோறு சாப்பிடணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. ஏய் சும்மா, எதுவும் மிஸ் ஆகலையே, என்னாச்சுமா? இல்ல, நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க மாமா, அதே மாதிரி அக்காவுக்கும் நீங்க சப்போர்ட்டா இருக்கணும். நான் அப்படித்தான் இருந்த ரஜினி, அவதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றா. எனக்கு பார்த்திபா இருக்கான், ஆனா அக்காவுக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. அக்கா முன்ன மாதிரி இல்லாம இப்ப வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டால மாமா, அப்படியே ஃபுல்லா மாறிடுவா. இனிமே நீங்க அவளை நல்லா பாத்துக்கணும் மாமா. ஐயோ ரஜினி, இப்பதான் அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நாம அவளை தொந்தரவே பண்ண வேண்டாம். கொஞ்சம் விட்டா அவளே தன்னால மாறிடுவா. அப்படியும் மாறலன்னா நாம சேர்த்து மாத்துவோம். அது வரைக்கும் நான் அவளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? சரி மாமா, யாரோட தயவும் இல்லாம அவங்கவுங்க சொந்த கால நிக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அது நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் மாமா. ஏமா, என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? மாமா, அங்க பாருங்க. 150 தானே சொன்னேன். சந்து சந்தா கூட்டிட்டு வந்தீங்களே, ஒரு 50 ரூபா சேர்த்து போட்டு கொடுங்க. அட, நம்ம முரளி ஆட்டோ ஓட்டுறான், பரவாயில்லையே. என்ன ரஜினி, தம்பி ஆட்டோக்காரனா பாக்கும்போது மனசு அப்படியே துடிக்குது போல் இருக்கு. ஐயோ சச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. எவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்.